அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி எக்ஸாம் டேட் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இனிமேல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் படிக்கலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, படித்து முடித்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸு, பழைய கொஸ்டின் பேப்பர், அதர் புக்ஸு எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் நம்ம சம்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். பர்சன்டேஜில் 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி 5வது வீடியோஸ் போட போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சம்ஸுக்குள்ளே போகலாம். சரியா? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த 95% ஆஃப் 4598ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, 95% நம்ம என்ன செய்வோம், 95/100ன்னு போடுவோமா? அடுத்து இன்ட்டு 4598ன்னு போடுவோம். இதை கட் பண்ணுங்கள். 5ஆல் கட் பண்ணலாமா? அப்போ 5ஆல் கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 5 are 10, 0. இங்கே 1 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை 2 கட் பண்ணுங்கள். 5 1 2 is to 0ன்னு கிடைக்கும். இதை கட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 2s are 4, again 2 2s are 4, 9 2s are 18, again 9 2s are 18. சரியா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 4368.10ன்னு கிடைக்கும். இந்த ஆன்சர் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரில் எதுவுமே கிடையாது. சரியா? அப்போ உடனே கொஷின் தப்புன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இதை வேறு மெத்தடில் போட்டால் இந்த ஆன்சர் நம்மளுக்கு வருது. சரியா? கொஞ்சம் கவனிங்க, இந்த சம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு. இப்போ இந்த சம்ஸுக்குரிய ஆன்சர் வரல. நெக்ஸ்ட்டு வேறு மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன மெத்தட் அப்படின்னா, இவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4598ங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு. சரியா? இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 95% எவ்வளோன்னு தான் அவங்க கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம டைரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வரல. இவங்க கேட்குற கொஸ்டின் மாற்றி கேட்குறாங்க. அப்போ 4598ல் 95% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 4598 ஈக்குவல் டு 95% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 95% என்னது 95/100ன்னு அர்த்தமா? இன்ட்டு ஆஃப்னா என்னது இன்ட்டு. சரியா? அப்போ எக்ஸு 4598. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தானே தேவை. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 100 மேலே போயிடும். அப்போ 4598 இன்ட்டு 100 டிவைடு 95ன்னு கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னா 4840 கிடைக்கும். சரியா? அப்போ எது கரெக்டான ஆன்சர்? பேஸ் த கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த சம்மு கொடுத்தோன்னே தப்புன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அனதர் மெத்தட்லேயும் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் கவனிங்க. 170% ஆஃப் 1140 இதனோட ஆன்சர் கேட்குறாங்க. இது டைரெக்டாகவே போகலாம். 170/100 இன்ட்டு 1140. ஏன்னா ஆஃப்னா இன்ட்டுன்னு தான். இங்கே இருக்க 0 இங்கே இருக்க 0 கட் ஆயிரும். அதேமாதிரி இங்கே இருக்க 0 இங்கே இருக்க 0 கட் ஆயிரும். இதே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9938ன்னு கிடைக்கும். சரி, அப்போ இஸ் த கரெக்டான ஆன்சர். இதில் டைரெக்டான சம், ஈஸியான சம்ஸ். அடுத்த சம் கவனிங்க. த வேல்யூ ஆஃப் 25% ஆஃப் 1200 கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே மாடல் தான். இப்படி தான் கொடுப்பாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே. 25% என்னது 25/100 இன்ட்டு 1200. டைரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். ஒரு சில சம்ஸுக்குலாம் டைரெக்டாகவே ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 300 கிடச்சிடும். சரியா? ஓகே, அடுத்த சம் கவனிங்க. இங்கே கொடுத்துருக்கிறது என்ன பார்த்துக்கோங்கன்னா 15% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட் இன் எ பாட்டில் இன் 30. த டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட் இஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க வேல்யூவில் பிஸ்கட்டோட டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துட்டாங்க. சரியா? 13 கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட். இதை டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 15% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது டைரெக்டாகவே போட்டுறான். எக்ஸ் இன்ட்டு 15%, ஏன்னா எவ்வளோ அமௌண்ட்டு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு பாட்டில் இருக்கக்கூடியது 30. சரியா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 30 இன்ட்டு 100 டிவைட் பை 15. ஓர் 15 15, ஈர் 15 30. அப்போ இது 2 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 200. இதெல்லாம் டைரெக்டான சம்ஸ், டைரெக்டாகவே போட்டுடலாம். அடுத்த சம் கவனிங்க. த பாப்புலேஷன் ஆஃப் யர் டவுன் இன்க்ரீஸ் 5% annually but is decreased by immigration annually to
the extent of 1%, the population increase percent in 3 years அப்படின்னு கேட்கணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. ஒரு வருஷத்துக்கு 5% உயருதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் குடிபெயரும் போது 1% குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்க? 3 ஆண்டுகள் மக்கள் தொகை சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கிறது? 5%. எவ்வளோ சதவீதம் குறைகிறது? 1% குறைகிறது. அப்போ 5%லேருந்து 1% நம்ம சப்ட்ராக்ட் பண்ண மீது எவ்வளோ கிடைக்கும்? 4%. இப்போ இந்த 4% வச்சு தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து போட போகிறோம். சரியா, கவனிங்க. இப்போ எவ்வளோ மக்கள் தொகைன்னு கொடுக்கல, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி போட்டதில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 4% தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 4/100. அப்போ இது பண்ணால் என்ன கிடைக்கும்? இதுவும் கட் ஆயிரும், வெறும் 4ன்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட் இயருக்கு. சரியா, அடுத்த செகண்ட் இயருங்கும்போது இந்த 100ஓட டோட்டல் நம்ம எவ்வளோ வச்சுக்கோம்? 100 தானே வச்சுக்கோம். 100 + 4 வந்த வேல்யூவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 104 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சு? 4% தானே. அப்போ 4/100. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16 ஒரு நாள் 4 416/100ன்னு கிடைக்கும். அப்போ 2 டிஜிட் தள்ளி வைக்கும் போது 4.16ன்னு கிடைக்கும். சரியா, செகண்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 4.16ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம 100 வச்சுருக்கோமா, அந்த 100ஓட இந்த 4.16 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 104.16 இன்ட்டு 4% தானே அதிகரிச்சு. அப்போ 4/100 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 104. இது மல்டிப்ளை பண்ணுங்கள். நாங்கள் 6 24 இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நம்ம கவனிங்க, 2வது வருஷம் நம்ம கண்டுபிடிக்கும் போது 104.16ன்னு கிடச்சிச்சு. அப்போ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் இயர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 104ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 4ஓட 4.16 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 108.16ன்னு கிடைக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்கு? 4/100. இது வந்து 3வது வருஷத்துக்கு. சரியா, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 432.64ன்னு கிடைக்கும். /100ன்னு கிடைக்கும். சரியா, ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ 4 432.64 /100ன்னு கிடைக்கும். இப்போ கீழே 100 2 டிஜிட் இருக்கிறதுனால இன்னும் 2 டிஜிட் தள்ளி போகும். பாயிண்ட் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ 4.3264ன்னு கிடைக்கும். சரியா, நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருக்கோம்? 108 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இந்த வேல்யூவோட என்ன செய்யணும்? இங்கே வந்திருக்க வேல்யூவை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 108.16. இங்கே எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு? 4.3264. ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 8 நாளும் 12க்கு 2 மீத 1 1 அந்த 1 அப்படியே இறக்கியாச்சு. இதை ஆட் பண்ணால் 4 6 6 2 8 4. அப்போ 112.4864ன்னு கிடைக்குது. சரியா, 112.4864ன்னு கிடைக்கிது. இப்போ நம்ம வந்து மக்கள் தொகை வந்து எவ்வளோன்னு கொடுக்கல, ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது வந்து என்ன எடுத்திருக்கோம்? 100ன்னு எடுத்திருக்கோமா? அப்போ 112.4864. இதுலேருந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து 100 தானே எடுத்திருக்கோம். அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 12.4864ன்னு கிடைக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஏன்னா 5க்கு மேலே போயிடுச்சுன்னா பக்கத்து டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். அப்போ 12.47% இதுதான் ஆன்சர். அப்போ இது கரெக்டான ஆன்சர். டி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியாத சம்ஸை கேளுங்க. தேங்க்யூ.